பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? உம்மை தேடி இந்த பிள்ளைகள் வருவார்களே, உம்முடைய சமூகத்தில் வருவார்களே, அவர்களுக்கு நான் என்ன சொல்லி ஜெபிக்கட்டும் என்று காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற என் வார்த்தைகளை சொல். ஏனென்றால் நான் இன்றைக்கு விடுதலை கொடுக்கும்படி இறங்கி வருவேன். ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும். அதற்குத்தான் இந்த நாளை நியமித்திருக்கிறேன் என்று ஆவியானவர் திருவிழம் பற்றினார். இயேசுனுடைய வார்த்தை வருகிறது உங்களை தேடி, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திலே விடுதலை தேவையாக இருக்கிறது. ஒரு பாவத்தை விட முடியாமல் தவிக்கிறீர்கள். சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டது. மனசாட்சி வாதிக்கிறது. விட்டுவிட விரும்பினால் விட முடியவில்லை. அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று தடுமாற்றம். இன்னொரு பக்கத்தில் பயம், இன்னொரு பக்கத்தில் பிசாசு கொண்டு வருகிற போராட்டம், இன்னொரு பக்கத்தில் கடன் பிரச்சனையில் விடுதலை கிடைக்குமா? என் குடும்பம் தரித்திரத்திலும் கடன் பிரச்சனையில் கலங்கி தவிக்கிறது. யார் விடுதலை தருவார்கள் என்ற ஒரு வேதனை. பொல்லாத மனிதர்களால் உண்டாயிருக்கிற போராட்டம், வழக்குகள், வாதைகள். யார் எங்களுக்காக பேசுவாங்க? யார் எங்களுக்கு விடுதலை தருவார்கள்? பலவிதமான நெருக்கத்திற்கு நடுவில் விடுதலை உண்டா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திலே விடுதலை தேவை. சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு வியாதியிலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு பயத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு நிந்தை அவமானத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை தேவை. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. அந்த ஏக்கத்தோடு பாரத்தோடு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்கள். இந்த செய்தியை தூரத்தில் அமர்ந்து பல தேசங்களிலே வீடுகளில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடும் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். இயேசு என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் கடவுள் மனிதனாக வர வேண்டும்? அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் 3½ ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். மக்கள் மத்தியிலே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஊழியங்களை நிறைவேற்றினார். என்ன செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு வாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிற மக்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுகிறவராக இயேசு ஜனங்கள் மத்தியிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்குத்தான் கடவுள் மனிதனாக இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். இந்த விடுதலைக்காக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி அவன்தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான். அவனுடைய கிரியைகள் தான் மனிதனுக்கு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் கிரியைகளை அழித்து விடுதலையாக்க இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பிரபஞ்சம், இந்த பூமியிலே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசு, அவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் இந்த நம்மை விடுதலை ஆக்குவதற்கு சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் வந்த நோக்கம் அதுதான். அவர் சிலுவையில் மரித்த நோக்கம் அதுதான். மனிதர்களுக்கு நான் விடுதலை கொடுத்து மகிழ பண்ண வேண்டும். இந்த பொல்லாத பிசாசானவன் ஜனங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். அதிலிருந்து நான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து இரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து சாத்தானுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டு அவன் மீது ஜெயம் எடுத்து இன்றைக்கும் அவர் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். மனிதனை அடிமைப்படுத்துகிற காரியம் என்ன?
சாத்தான் எப்படி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான், எப்படி ஆண்டவர் விடுதலை தருகிறார், உங்களை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து, எதில் ஒரு விடுதலை தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் விடுதலைக்காக கேட்கும் பொழுது அந்த விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரனை உங்களோடு பேசுகிறார், சகோதரி உங்களோடு பேசுகிறார். வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னோடு தான் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். பல குடும்பங்களில் பல தேசத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறீங்க, உங்களோடு கூட தான் இயேசு இன்னைக்கு பேசுகிறார். முதலாவது யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதை கவனியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். முதலாவது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய காரியம் பாவம். பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. பாவத்தினுடைய வல்லமை ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறது. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய சமாதானம் பாதிக்கப்படும். பாவம் செய்கிற மனிதன் நிம்மதியாக இருக்க முடியாது, அவனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டு விடும். பாவம் செய்கிற மனிதனுடைய மனசாட்சி அவனை வாதிக்கும். குற்ற மனசாட்சி அவனை வேதனைப்படுத்தி தூங்க விடாது, நிம்மதியாக இருக்க விடாது. அவன் பல காரியங்களை செய்து பார்த்தாலும் முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாவம் அவனை பாதிக்கிறது. முடிவிலே பாவம் அவனை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆத்மா மரித்து போவதினால் சமாதானமற்ற நிலைமை, நிம்மதியற்ற ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, அந்த பாவம் ஒரு மனிதனை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு செல்லும் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, மதுபானம் சிலரை அடிமைப்படுத்துகிறது, போதை வஸ்துகள் சிலரை அடிமைப்படுத்துகிறது, சீரியல், இந்த செல்போன் சிலரை அடிமைப்படுத்தி விடுகிறது, உலகத்தின் சில சிற்றின்பங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தி விடுகிறது, பண ஆசை லஞ்சம் வாங்கும்படி தூண்டி மனிதனை அதற்கு அடிமையாக்கி விடுகிறது. இப்படி மனிதனை பல விதங்களில் பாவ காரியங்கள் அடிமைப்படுத்தி விடுகிறது. அதனால அது பாவம் என்று உணர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது விட முடிவதில்லை. ஐயோ, இந்த குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை, இந்த போதை மருந்துகளை விட முடியவில்லை, இந்த பாவத்துக்கு நான் அடிமையாகிவிட்டேனே, இப்பொழுது சமாதானம் இல்லை என்று கலங்குகிற மக்கள் தான் அதிகம். காரணம் என்ன? அந்த பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. சிலர் நினைக்கிறாங்க, சும்மா குடிச்சு பார்ப்போம், சும்மா கொஞ்சம் போதை இழுத்த பார்க்கலாம், சும்மா கொஞ்சம் இந்த போதை மருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நண்பர்கள் உங்களை வஞ்சித்து அவங்க அடிமைப்பட்டதுனால உங்களை அடிமையாக்குவதற்கு கொஞ்சம் பாரு, சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு என்று கொடுத்து இன்றைக்கு மதுபான பிரியர்களாய் நீங்கள் மாறிவிட்டீங்க. குதிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டுட்டீங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சத்தில் ஆரம்பித்தது, இன்றைக்கு அது இல்லாமல் இருக்க முடியவில்லை. இரவும் பகலும் அது உங்களை அடிமையாக்கி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. காரணம் என்ன? வேத வசனம் சொல்லுகிறாரு. நீதிமொழிகள் 5:22 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும், அவன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டிவிடும். துன்மார்க்கனை அந்த அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும். ஆரம்பத்தில் சின்னதாக தெரியும், நாள் ஆக ஆக அந்த பாவம் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த பாவம் அவனை அடிமையாக்கி விடுகிறது. பாவம் ஒரு கயிற்றை போல் அவனை கட்டி விடுகிறது. அதுதான் பாவத்தின் வல்லமை. பாவத்திற்கு எப்படி இந்த வல்லமை வந்தது? அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசு. அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி. ஒரு மனிதனால் ஏன் குடிப்பழக்கத்தை விட முடிவது இல்லை? அவன் விட்டுவிட விரும்பிய விட முடியவில்லை. அந்த குடிவெறியின் ஆவி, அந்த மதுபானத்துக்கு பின்னால் என்று செயல்படுகிற இந்த பொருளாத பிசாசின் ஆவி மனிதனதற்கு அடிமையாக்கி விடுகிறது. போதை வஸ்துகளுக்கு பின்னால் என்று செயல்படுகிற பிசாசு அவனை அடிமையாக்கி விடுகிறது. ஒரு சீரியல் பார்க்க சும்மா 1 பார்க்க ஆரம்பித்தோம், 2 பார்க்க ஆரம்பித்தது. சில பெண்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அது பார்க்காம இருக்க முடியவில்லை.
மனநிலை பாதிக்கப்பட்டதை போல ஆகிவிடுகிறார்கள். அந்த அடிமைத்தனம், அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி. அந்த ஆவி மனிதனை அடிமைப்படுத்தி அந்த பாவத்துக்குள்ளே சிக்க வைத்து விடுகிறது. கண்களின் இச்சையின் ஆவி அடிமைப்படுத்தி விட்டால் அந்த இச்சையின் பிடியிலே நீங்கள் அகப்பட்டுக் கொள்வீர்கள். மாமிசத்தின் இச்சைகளை தூண்டுகிற ஆவி, அந்த இச்சையின் ஆவி, சிலரை வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த ஆவி அவனை ஆட்கொள்ளும் பொழுது அந்த பாவத்துக்குள் அது இழுத்து கொண்டு போகிறது. தப்புன்னு தெரியும், விட முடியவில்லை. கடைசியில் இது பாவமே கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு அவன் வந்து விடுவான். இந்த மாதிரி இந்த பாவம் மனிதர்களை அடிமைப்படுத்தி விடுகிறது. காரணம், பின்னால் இருக்கிற பொல்லாத ஆவி அந்த காரியத்தை செய்கிறது. இன்னைக்கு அப்படி ஏதோ ஒரு பாவம், சிலருக்கு வெளியே அந்த பாவம் தெரிகிறது, சிலருடைய பாவம் வெளியே தெரிவது இல்லை. மதுபானம் குடித்து விட்டு அப்படியே நடமாடுகிற சிலர் வெளியிலே தெரியும், சிலர் வெளியே தெரியாதபடி தன்னுடைய வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே குடித்து கொண்டு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் உண்டு. சிலர் வெளியிலே தெரிகிற மாதிரி வாலிபர்கள் போதை மருந்துகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நடந்து கொள்ளுவார்கள். சிலர் வெளியே தெரியாது, அந்தரங்கமாக வீட்டுக்குள்ளே வைத்து அதுக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவளுக்கு தெரியும் இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு பாவம் என்று தெரிய விட முடியவில்லை என்ற ஒரு எண்ணம். உங்களுக்கு தான் ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இயேசு உங்களை மெய்யாகவே விடுதலை ஆக்குவார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்குரிய விடுதலையின் நாள் தான் இது. அந்த விடுதலை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரமே. அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். பழனின்னு ஒரு பட்டணம் இருக்குல்ல, அங்கே துரைசாமின்னு ஒரு ஐயா, அவங்க வாழ்க்கையில் நடந்ததை நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. துரைசாமின்னு அந்த ஐயா ரொம்ப பக்தி உள்ளவர். சொந்த இடத்திலேயே கோயில் கட்டி குலதெய்வம் என்று பக்தியாக சாமி கும்பிடக்கூடிய ஒரு மனிதர். எவ்வளோ பக்தி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ பக்தியான மனிதர். தெய்வத்தை தேடுவதில் வணங்குவதில் ரொம்ப பக்தி. நடந்து தியாகம் பண்ணி நடந்து தெய்வ வணக்கம் செய்வாராம். விரதம் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருப்பாராம். ரொம்ப சும்மா பேருக்கு அல்ல, அவ்வளோ பக்தியாக தெய்வத்தை தேடின ஒரு மனிதர் இந்த துரைசாமி ஐயா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 38 வருஷம் மதுபான பழக்கம். மதுபானம், பக்தியும் இருக்கிறது, பாவமும் இருக்கிறது. இந்த பக்கம் ரொம்ப பக்தி, தெய்வத்தை தேடுகிற பக்தி. இந்த பக்கம் மதுபானம், குடி 38 வருஷம். அதனால் வீட்டுக்குள்ளே சண்டை. குடிக்கிறது மட்டுமல்ல, புகைப்பிடிப்பது, புகையிலை போடுவது, நிறைய பாவ பழக்கங்கள். ஆனால் பக்தியாகவும் இருக்கிறார், இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் வீட்டுக்குள்ள பிரச்சனை, குடும்ப சமாதான பாதிப்பு. எனக்கு அன்பானவர்களே, பக்தியாக இருக்கிறது நல்லது. அது மாத்திரம் அல்ல, பக்தி மாத்திரம் அல்ல, நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் பாவத்தில் இருந்து. இந்த ஐயா 38 வருஷம் இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு அதை விட்டுவிட முயற்சித்தார், பிரயாசப்பட்டார். என் குடும்பத்தை பாதிக்குது, எங்கள் சந்தோஷத்தை பாதிக்குது என்று விட முடியவில்லை. ரொம்ப மனம் சலித்த போனார். அதனால் ரொம்ப குடும்பத்துக்குள்ள போராட்டம், கஷ்டத்தில் இருந்த சமயம் அவங்க வீட்டார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. யாரோ சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி, செபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம். இவருக்கு ரொம்ப கோபம் வரும். நான் எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், நீங்கள் என்னடான்னா இந்த ஆள் பேசுகிறான்னு உட்காந்து கேட்குறீங்க. அப்பப்போ சண்டை போடுவார். ஆனாலும் அவங்க அதை கண்டு கொள்ளாமல் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தார், என்னது அப்படி ஒரு பேசுகிறாரு, உட்காந்து மணிக்கணக்காக டிவிக்கு முன்னால் உட்காந்து கேட்குறாங்களேன்னு சொல்லி இவரும் உட்கார்ந்தார். அவ்வளோதான். வசனத்தை கேட்டாலே விடுதலை தான். அவர் உட்காந்து கேட்டார், இந்த ஆள் என்ன பேசுகிறாரு, இவர் பேசுகிறான்னு இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறாங்கன்னு. அதில் சொல்லப்பட்ட வேத வசனம் அவருடைய உள்ளத்தை தொட்டது. அங்கே சொல்லப்பட்ட சாட்சி அவருடைய இருதயத்தை தொட்டது. இப்படிலாம் நடக்குமா? என்னங்க 25 வருஷம் குடிக்காரன் ஒரே நாளில் விட்டுட்டான்றா எப்படி முடியும்? ஒரே நாளில் 25 வருஷம் குடிக்கிறவன் ஒரே நாளில் மாறிட்டான்னு ஏமாத்துறாங்க. அப்படி தான் அவர் நினைத்தார். இது உண்மையாக இருக்குமா, இது நடக்கிறதா என்பதாய். அப்போ அவங்களுக்கு விடுதலைன்னா எனக்கு நடக்கணும் இல்லை? 38 வருஷம் நான் குடிகாரனா இருக்கிறேன், விட முடியலை, குடும்பமே பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறோம். சரி, நம்மளும் ஜெபிச்சு பார்க்கலான்னு சொல்லி முதல் முறை
தன் இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவை இவங்கெல்லாம் சொல்கிறாங்க குடிகாரங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னே, நான் 38 வருஷ குடிகாரன், இதை நிறுத்த முடியல, எவ்வளோ பக்தியாய் நினைவு செஞ்சு பார்த்துட்டேன், நீங்கள் விடுதலை கொடுக்குற ஆண்டவர்னு சொல்கிறாங்க, எனக்கு விடுதலை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணினா இயேசு அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். உண்மையாக ஜெபிச்சனால இயேசு அவ்வளவுதான். ஒரே நாள் மதுபான பழக்கம் ஒரு வீட்டை விலகினது, திரும்ப குடிக்க முடியலை, குடிக்கிற சிந்தனை வரவில்லை, புகைப்பிடிக்கிற சிந்தனை வரவில்லை, புகையிலை போடுகிற சிந்தனை வரவில்லை. அவருக்கு ஆச்சரியம், எப்படி என் மனது மாறினது, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, ஒரே நாளிலே மனிதனை விடுதலையாக்குகிற கடவுள், 38 வருஷ குடிப்பழக்கத்தை விடுதலையாக்குகிற கடவுள் அவர்தான் இயேசு. அவர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை. இன்றைக்கு வரைக்கும் அவர் மதுபானத்தை தொடவில்லை, அவருடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. இயேசு இந்த உலகத்தில் வந்தது மனிதனை மதம் மாற்றுவதற்கு அல்ல, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்தவர் இயேசு. மதம் மாற்றுகிறார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய்யர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை, மனிதனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ஆண்டு பாவ பழக்கம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள் இது. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், மெய்யான ஒரு விடுதலை. இயேசுவால் தான் இந்த விடுதலை தர முடியும். ஏனென்றால் மனிதனுடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து முடித்தார். சிலர் பாவ மன்னிப்புக்காக ரொம்ப தான தர்மம் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய தான தர்மம் செய்வாங்க, பக்தியா தெய்வ வணக்கத்துக்கு நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, பணம் செலவு பண்ணி பாவ மன்னிப்பை பெறவே முடியாது. தான தர்மம் செய்து பாவ மன்னிப்பை பெறவே முடியாது. முதலாவது நீ பாவி என்பதை உணர வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரி உண்டு, அவரை அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு பரிகாரம் தான தர்மம் செய்வது அல்ல, பாவத்திற்கு பரிகார நன்மை செய்வது அல்ல. பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு நன்மை செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு மக்களுக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்வதனால் பாவம் மன்னிக்கப்படாது. அதனால தான் நிறைய பேர் ஒரு பக்கம் அநியாயம், துன்மார்க்கம், அசுத்தங்களை செய்து கொண்டே தான தர்மம் செய்து கொண்டே இருப்பாங்க, தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, பாவத்தை உணர்ந்து முதலாவது மனம் திரும்ப வேண்டும். ஐயோ நான் பாவி, இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். லஞ்சம் வாங்குகிற ஒரு மனிதன் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டால் தான் பாவம் மன்னிக்கப்படும். இந்த பக்கம் பரிகாரம், ஏழைகளுக்கு உதவி, இந்த பக்கம் லஞ்சம் வாங்கி கொண்டே இருந்தால் பாவம் மன்னிக்கப்படாது, அந்த பாவம் தொடர்ந்து கொண்டிருக்கும். முதலாவது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று மனம் திரும்பி கேட்கும் பொழுதுதான் அவனுக்கு பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் உண்டாகும். மெய்யான ஒரு விடுதலை இன்னைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். மதுபானம் குடிப்பது, போதை வசதி பயன்படுத்துவது மாத்திரம் அல்ல. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரி, அங்கே பேர் கிரேசி, கிரேசினாலே தெரியுதில்ல, கிறிஸ்தவங்க தான். அப்போ பெங்களூரில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 15 வருஷம் ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்களாம். என்ன அடிமைத்தனம்னா, காலையில் சீரியல் போடுவாங்கல்ல இந்த டிவியில், அதை பார்க்க ஆரம்பித்தா ராத்திரி படுக்க வரைக்கும் சீரியல் தான். அவங்க சொல்ல, ஒரு சீரியலை நான் விடுவதில்லை, அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறது, அதில் இருக்கிற மாதிரி பேசுகிறது, தானாக மென்டலான மாதிரி நிறைய பெண்கள் ஆயிட்டாங்க இந்த சீரியலை பார்த்து பார்த்து. அதே மாதிரி அது ஒரு பிசாசின் அடிமைத்தனம், பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு டிவியில் ஒன்று பார்க்குறீங்க, ஒரு தமாசுக்கு ஒன்று, ஓகே, அதுக்கு பார்த்து 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 அடிமையாகி பார்க்காம இருக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, அப்படி பிள்ளைகள் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்களாம், அம்மா நீ ஓடி வந்தால் சீரியல் பிள்ளைகள் மேலே கோபம் வருமா, கையில் என்ன இருக்குதோ தூக்கி எறிவாங்களாம். பிள்ளைகள் பக்கத்தில் நெருங்க முடியலை தாய்கிட்ட, சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிற இப்போ வர்றேன்னு சொல்லி. அப்போ பிள்ளைகள் அம்மாவை கண்டு ஒதுங்க ஆரம்பித்தார். கணவர் வந்தார், வேலை முடிச்சுட்டு வந்தால் இவங்க சமைக்கும் போதே சீரியல் பார்த்துக்கிட்டு தான் சமைப்பாங்களாம். அப்போ எப்படி இருக்கும் சமையல், நீ யோசித்து பாருங்கள். அந்த சமையலில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை, சீரியல் 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 பார்த்து 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 சமைச்சு கொண்டு வந்து பேருக்கு வச்சுருவாங்க.
கணவர் வந்தால் சாப்பாடெலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. நீங்களே போட்டு சாப்பிடுங்க, சீரியல் பார்க்குறேன். கணவர் சொல்லி பார்த்தார், சண்டை போட்டு பார்த்தார். இதுக்கு மேலே பிரச்சனை தான். எதுக்கு அவள் இது மாதிரி ஆயிட்டாளேன்னு வருத்தத்தோடு சாப்பிட்டு போயிடுவாராம். எப்படி இருக்கும் பாருங்கள். அவருடைய மனதில் வருத்தம், பிள்ளைகளுக்கு வருத்தம். இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், ஆண்டவர் பார்த்தார், இவளை எப்படி சரிப்படுத்துறது? இந்த மாதிரி பாவத்துக்கு அடிமையாக உட்கார்ந்துருக்கிறாளே, மணிக்கணக்காக சீரியல் பார்க்குறா, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சீரியல் சீரியல் சீரியல்னு சொல்லி இவளை எப்படி சரிப்படுத்துறதுன்னு பார்த்தார். ஒரு நாள் ஒரு வியாதி தாக்கினார். குடல் பகுதி ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டார். அங்கே ரத்தம் வர ஆரம்பித்தார். வாய் வழியாக ரத்தம் வெளிப்பட ஆரம்பித்தார். பயம் வந்தது, ஏதோ சீரியஸான வியாதி வந்து விட்டது என்று. இப்போ மரண பயம் சூழ்ந்து கொண்டது. மரிச்சிருவனோ என்கிற பயம். வயிற்றில் எப்பொழுது ஒரு வலி உண்டானது, மரண பயமும் உண்டானது. இப்போ தூங்க முடியல, தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுகிற சூழ்நிலை. அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பாரு, உன் வாழ்க்கை மாறும் என்பதாக. அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த போது அவருடைய தாயாருடைய ஜெபம், மகள் இப்படி பண்ணதை பார்த்து அந்த தாயார் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருக்கிறாங்க. என் மகள் இந்த சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறாளே ஆண்டவரே, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, கணவர் பாதிக்கப்படுறார், குடும்பத்தையே அவள் நடத்துவது இல்லை, சீரியலுக்கு அடிமையாகிவிட்டாள், விடுதலையாக்குன்னு தாயார் ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை கேட்டதா ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். இந்த மகள் வியாதிப்பட்ட உடனே இப்போ பலவீனப்பட்டு ராத்திரிலாம் தூங்க முடியாமல் மரண பயத்தில் தாயார் சொன்னாங்க, வா இந்த ஜெபத்தில் உட்கார வைத்தாங்க. அந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து செய்தி கேட்டபோது பாவ உணர்வு உண்டானது. நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டேன், என் பிள்ளைகளை கூட நேசிக்கலை, என் கணவருக்கு கூட நான் நேசிக்கலை, கீழ்ப்படியலை, அதை விட இந்த சீரியலின் வாழ்க்கையை கெடுத்து விட்டது, அடிமையாக்கி விட்டதுன்னு சொல்லி, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். அந்த தாயார் இதுதான் சமயம் தலையில் கை வைத்து ஜெபித்தாங்க. ஒரு ஆவி அவங்களை விட்டு வெளியேறி போச்சுதான். அப்போ அடிமைப்படுத்துவது ஒரு ஆவி. உங்களால் இன்றைக்கி மணிக்கணக்காக அந்த சீரியல் பார்க்குறீங்கன்னா பிசாசின் அடிமைத்தனத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஈவில் ஸ்பிரிட். ஒரு பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அது உங்களை அடிமையாக்கி அதை பாரு 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 என்று தூண்டுகிறது. குடும்பம் பாதிக்கப்படுது, கணவர் பாதிக்கப்படுகிறார், பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருப்பதை தெரியாதபடிக்கு உன்னை பிசாசு அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அந்த தாயார் ஜெபித்த பொழுது ஒரு அசுத்தாவி வெளியேறி போனது. அதோடு சீரியல் எண்ணமே மாறினது, வியாதி விலகினது, மரண பயம் மாறினது, விடுதலை. எனக்கு அன்பான சகோதரி, நீங்க இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்கள் நேரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற ஒரு பிசாசு, உங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிசாசு, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி கிரியை செய்கிற ஒரு பிசாசு உங்களை அந்த சீரியலுக்கு அடிமையாக்கி விட்டது, செல்போனுக்கு உங்களை அடிமையாக்கி விட்டது. நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும். மெய்யான விடுதலை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு தருவார். இன்றைக்கு உங்களுக்கு தருவார். நிறைய பேர் இன்றைக்கு விடுதலை பற்றி சாட்சி சொல்கிறாங்க. செல்ஃபோன் அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு சகோதரி சொல்கிறாங்க, 20 மணி நேரம் செல்ஃபோன் பார்ப்பாங்களாம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கிரகிக்க முடியுதா? அவங்க சொல்கிறாங்க 20 hours காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் இடைவிடாமல். என்ன வாழ்க்கை! பிசாசு எப்படியெல்லாம் இன்றைக்கி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. செல்ஃபோனுக்கு அடிமைத்தனம், சீரியலுக்கு அடிமைத்தனம், ஏதோ ஒரு அடுத்தவங்களை பற்றி பேசுகிற பாவத்துக்கு அடிமைத்தனம், கோபம், எரிச்சல், அதற்கு அடிமைத்தனம். உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவி. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, ஒரு விடுதலை தேவை. 2ஆம் தேதி சிறுவர் முகாம் நடைபெற்றது 4 மாவட்டியில். அன்றைக்கி சிறு பிள்ளைகளுக்காக தான் நான் பேசி ஜெபம் பண்ணுவேன். வரிசையாக பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்தாங்க. ஒரு சின்ன குட்டி பெண் வந்தாள். அவள் பார்த்த உடனே எனக்கு ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, என்ன விஷயமான்னு கேட்டேன். அவள் சொன்னால், எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, அதனால வீட்டில் நான் சண்டை போடுறேன், எனக்கு ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். 4வது படிக்கிறேன். 9 வயசு சின்ன பிள்ளை களங்கமில்லாமல் சொல்லுது, எனக்கு கோபமாக வருது,
எரிச்சலாக வருது, எங்கள் அம்மாக்கிட்ட சண்டை, வீட்டில் எல்லாத்துக்கிட்ட சண்டை போடுறேன், எனக்காக ஜெபிக்கிறீங்களா? அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை தேவை. கோபம், எரிச்சல், இது சமாதானத்தை பாதிக்கிற ஒரு பாவ சுபாவம். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, அடுத்த ஆளை பற்றி பேசுவது, புறங்கூறுவது, இந்த மாதிரி பாவங்களுக்கு அடிமைப்பட்டு நிம்மதியை இழந்து நிற்கிற மக்கள் அநேகர். உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு தேவை. ரெண்டாவது, மனுஷன் அடிமைப்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்ன? லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க கேட்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு அவளை கண்டு, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது, குனிந்து அவருடைய முதுகு வளைந்திருக்கும், குனிந்த நிலைமையில் தான் அவள் இருப்பாள். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண் பாருங்க. அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருந்தது, கூன் விழுந்த நிலைமை, குனிந்து தான் நடக்கணும். அப்போ முதுகு எலும்பில் வலி, கழுத்தில் வலி, அவர் நடக்கும்போது எலும்புகளில் வலி, கால்களில் வலி எல்லாம் உண்டாகும். குனிந்தே நடக்கிற ஒரு ஆளை கவனித்து பாருங்க, ரொம்ப பாதிப்பு உண்டாகும். கூன் விழுந்த ஒரு நிலைமை, 18 வருஷம் அந்த சரீரம் பாதிக்கப்பட்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான், சாத்தான் அவளுடைய சரீரத்தை தாக்கி இருந்தான், சாத்தான் ஒரு பலவீனப்படுத்த ஆவியினாலே அவளை தாக்கி அவருடைய முதுகெலும்பை பாதித்து அந்த முதுகெலும்பை கட்டி அவருடைய சரீரத்தை வாதித்து கொண்டிருந்தான். அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட்டு இருக்கிறேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். பார்த்தீங்களா? வியாதி, சாத்தான் கொண்டு வருகிற அடுத்த அடிமைத்தனம், நம்மை அடிமையாக்கி சரீரத்தில் ஒரு நோயை கொண்டு வந்து பயம், கலக்கம், வேதனை, ராத்திரிலாம் தூங்க முடியாத ஒரு நிலைமை, எப்பொழுது வலிகள், வேதனைகள், பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய போராட்டம். சில வியாதிக்கு நீங்கள் டாக்டர் இடத்துல போனால் ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை டாக்டர், எனக்கு வலி இருக்குதே, இந்த வேதனை இருக்குதே, நான் கஷ்டப்படுகிறேன்னு. இல்லை, நாங்கள் போய் சரி இன்னொரு முறை நீங்கள் இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, அல்லது இந்த ஸ்கேனில் பார்த்துடலாம். எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மல். இல்லை, ஏதாவது செய்யுங்க, நான் வேதனைப்படுறேன், கஷ்டப்படுகிறேன், என்ன மருந்து கொடுக்கறது உங்களுக்கு? எல்லாம் நார்மலாக தானே இருக்கிறது. அப்போ ஏன் இந்த வேதனை இருக்குது? ஏன் என் உடம்புல இந்த கஷ்டம் இருக்குது? ஏன் நான் அந்த வேதனைப்படணும்? அதுதான் தெரியல. உங்கள் மன பிரமையாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியலை, எக்ஸ்ரேயில் காண முடியலை, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியல. ஆனால் வேதனை இருக்கிறது என்றால் மறைந்திருந்து தாக்கி கொண்டிருக்கிற ஒரு பிசாசு, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி, அதுதான் வேதனை கொடுத்து கொண்டு இருக்கிறது, அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து வாதித்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத ஆவி. ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரியில், பிரபலமான ஆஸ்பத்திரியில் வைத்த ஒரு பெரிய செல்வந்தர்கள், வியாபாரிகள், அந்த மகனுடைய ஒரு கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் செயலற்ற நிலைமையில் படுக்கையில் வைத்திருந்தார்கள். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு எப்படியாவது ஜெபிக்கணும்னு அவனை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். டாக்டர் சொன்னாங்க, இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, எங்கே கொண்டு போனாலும் சரியாகாது, இல்லை நாங்கள் ஜெபிக்க போகிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாயிட்டா எனக்கு வந்து அந்த கடவுளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார். அந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட ஒரு வாலிப தம்பி, அவனை சேரோடு கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். நான் அவனை பார்த்தேன், வாலிபன், இளம் வாலிபன், வலது கால் செயலற்று அப்படியே வேதனையோடு அமர்ந்ததில் வீக்கம் இருக்கிறது, அந்த காலில் ஒரு மாற்றம் தெரிகிறது, ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகியிருக்கிறது தெரிகிறது. நானும் டாக்டர்ஸே என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, என்ன பாதிப்புன்னு தெரியலன்னு சொல்லுகிறார்கள் என்ற நிலைமையில் நான் அவனை பார்த்து கொண்டு மனதில் ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்குள்ளே உண்டான பாரம், நான் 13 வயசில் இப்படி இருந்தேன், என்னுடைய 14வது வயசில் இதே மாதிரி நடக்க முடியாமல் நொண்டியாக இருந்தேன்.
மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். மரண படுக்கையில் இருந்தபோதுதானே இயேசு என்னை குணமாக்கினார், என்னை நடக்க வைத்தார். அதுதான் ஞாபகத்தில் வந்தது. என்னுடைய தாயார் அன்றைக்கு அழுது கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அந்த தாயார் கண்ணீரோடு நிற்கிறாங்க தன் மகனுக்காக. அந்த காட்சி என் உள்ளத்தை உடைத்தது. ஆண்டவரே, என் தாயார் ஒரு நாள் எனக்காக அழுது கொண்டிருந்தாங்க. இந்த வாலிப தம்பிக்காக இந்த தாயார் அழுகிறாங்க. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியலன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு பணத்தை செலவு பண்ண ரெடியா இருக்கிறாங்க, நான் முடியலையே இந்த காரியம் என்பதா நான் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். ஆவியானவர் சொன்னார், மகனே, அவனுடைய கால்களை கட்டி இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி, அது ஒரு பிசாசின் கிரியை, அது வியாதி அல்ல. அதனாலதான் மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி அவன் காலை முடக்கி கொண்டிருக்கிறது. அந்த கட்டை அவிழ்த்து விடு. நான் 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே கூனியாயிருந்த பெண்ணினுடைய கட்டை அவிழ்த்த உடனே சுகமானாள். என் நாமத்தினால் இந்த கட்டை அவிழ்த்து விடு என்று சொன்னார். உடனே நான் அந்த கால் மீது கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக ஜெபித்த உடனே ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு அற்புத மாற்றத்தை இந்த காலுக்குள்ளே கட்டளையிட்டார். அதுதான் இந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டு, சிறையிருப்பு. இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம், லிவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கிட்னி சிறுநீரகம் செயலற்று போயிருக்கலாம், உங்களுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஒரு வேதனை என் சரீரத்தில் இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வியாதி நம்மை வேதனைப்படுத்துகிறது, வியாதி நம்மை அடிமைப்படுத்துகிறது. இயேசுவோ அந்த அடிமைத்தனத்தை இந்த விடுதலை கொடுக்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கடந்த மே மாதம் சென்னையில் இதே மாதிரி தீவுத்திடலில் ஒரு அற்புத பெருவிழா கூட்டம் நடைபெற்றது. சென்னை பட்டணத்தில் அங்கே அமுதா என்ற ஒரு சகோதரி, அவர்களுக்கு 23 வருஷமாய் முடக்குவாதம், ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம். அப்படியே விரல் மடங்கி இருக்கும், எல்லா ஜாயிண்டெல்லாம் வீங்கி இருக்கும், கால்களிலும் கைகளிலும் எல்லா மூட்டுகளும் வீக்கமாக இருக்கும், வலி தாங்க முடியாதான், நிற்க முடியாது, 5 நிமிடம் கூட நிற்க முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப பாதிப்பு. 23 வருஷ வேதனை அவர்களுக்கு. கை கால்கள் வீங்கி நடக்க முடியாமல் 23 வருஷமாக என்னென்னவோ மருத்துவம் செய்து ஆகிவிட்டார். இப்போ மரண பயம் அவளுக்குள் வந்து விட்டது. இனி நான் பிழைக்க முடியாது, 23 வருஷமாக நரக வேதனை அனுபவிக்கிறேன், இனி மரணம்தான் என்கிற நிலைமையில் கணவர் என்று வீட்டார் தீவுத்திடலுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ள உட்கார பின்னால் தான் அவளுக்கு இடம் கிடைத்தது. பின்னால் உட்கார்ந்துருந்தாங்க, வசனத்தை கவனமாய் கேட்டாங்க. இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும் என்ற விசுவாசம் வந்தது. ஜெப நேரத்தில் இயேசுவே கூப்பிட்டாங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கிற்று, ஆண்டவருடைய வல்லமை இறங்கிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய பெயரை சொல்லி முடக்குவாதத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறுகிறதுன்னு சொன்ன உடனே அந்த ஆவி சரித்து விட்டு வெளியேறினார். அந்த நிமிடமே சுகமத்தை எழுப்பி நடக்க ஆரம்பித்தார்கள். 23 வருட வியாதி நொடி பொழுதலை மாறும்படிக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். அந்த இயேசு இன்றைக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறார். உங்களுக்காக சகோதரனே, சகோதரி, உங்களுக்காக, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். எத்தனை வருட இந்த வியாதியாக இருக்கலாம், இயேசுடைய வல்லமை தொட்ட உடனே ஒரு அற்புதமான விடுதலை உடைய சரீரத்தில் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை. எந்த வியாதியும் மனிதனை வேதனைப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சகோதரர் பாருங்க, கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு ஐயா, அந்த குடும்பத்தில் மனைவி 2 பிள்ளைகள், அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த ஐயா சொல்லிட்டாரு, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்புறீங்க, நான் உங்களை தடை சொல்ல மாட்டேன், சர்ச்சுக்கு போனால் நான் கொண்டு விடுகிறேன், நீங்கள் பக்தியாக இருங்க. ஆனால் நான் நம்முடைய குல தெய்வம், அதைத்தான் நான் நம்புவேன், குல தெய்வத்தை நான் விட முடியாது, அதைத்தான் நான் நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார்.
பெற்ற அந்த மனைவியும் 2 பிள்ளைகளும் ரொம்ப இயேசுவை நோக்கி ஜெபிப்பாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை கொண்டு வந்து அப்பா கிட்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா, சரின்னு சொல்ல எதிர்ப்பு தெரிவிக்கலை, பரிகாசம் பண்ணலை. அந்த ஐயா பேர் சுடலை மணி. அவர் சொன்னார், நான் என் குடும்பமே இந்த மாதிரி ரொம்ப பக்தி, எங்களுடைய குல தெய்வம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதில் பக்தியாக இருந்தார். அதனால் மனைவி பிள்ளைகள் மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க. அவர் கூட்டத்துக்கு போக தடெல்லாம் சொல்ல மாட்டார். ஒரு நாள் சொன்னாங்க, இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, இது மாதிரி மோகன்லால் செய்ய பிரசவம் பண்ணுறாங்க, நிறைய கூட்டம்லாம் வரும், சும்மா வாங்க எங்கள் கூட, நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம், உங்கள் குல தெய்வத்தை கும்பிடுங்க, சும்மா எங்களோட வாங்கன்னு. சரி, பிள்ளைகள் அன்பாக கூப்பிட்றாங்க, ஒரு ஜாலி டூர் மாதிரி போயிட்டு வரலாம். அப்படி தான் அந்த ஐயா வந்தாங்களாம். அப்படி தான் சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருந்து ஜாலி டூர் மாதிரி பிள்ளைகளோட போவோமே, பிள்ளைகள் நம்புகிறாங்க, இயேசுவை நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தார். அப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். அங்கே ஜனங்கள் சாட்சி சொன்னாங்க, இந்த கேன்சர் வியாதி மறைஞ்சது, என் கண்களில் பார்வை வந்தது, இயேசு அற்புதம் செய்தார். நான் கேட்டோன்னே யோசித்தாரேன், இது இப்படியெல்லாம் நடக்குமா, இது உண்மைதானா அப்படின்னு அவர்கள் ஒரு யோசனை வந்தார். ஆனால் கவனமாக கேட்டார், சின்சியராக. அப்போ என் பிள்ளைகளாம் இதனால் தான் ஏசுன்றாங்களா அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார். ஜெப நேரம் வந்தது. வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்னபோது, இந்த ஐயா இவ்வளோ பக்தியாக இருக்கிறார்ல, அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, 20 வருடமாய் அவருடைய இடது காது கேட்காதான். 20 இயர்ஸ், 20 வருஷமாக இடது காது கொஞ்சமும் கேட்காது. அவர் வலது காது வழியாக தான் கேட்க முடியும். யாராவது இடது பக்கம் நின்று பேசினா ஒன்றுமே கேட்காது. 20 வருஷம் ஆகிவிட்டது. வலது கால், இடது காது செவிடாகிவிட்டது, கேட்கவே கேட்காது. 2 வருஷமாக கண் பார்வை மங்கி மங்கலாகிவிட்டது. கண் பார்வையும் போய்விட்ட ஒரு சூழ்நிலை. அதில் தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இயேசு அற்புதம் செய்கிறார்னே, அப்போ நம்மளும் ஜெபிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லி வாழ்க்கையில் முதலாக இடது காதில் கை வைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சுகம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க, என் மனைவி பிள்ளைகள்லாம் அவன் நம்புகிறாங்க, ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கையில் வரல, சும்மா பார்க்க வந்தேன், ஆனால் எனக்கு 20 வருஷமாக காது கேட்காது, எல்லாரையும் சுகமாக்குறீங்களாமே, என்ன குணமாக்கிறீங்களேன் அப்படின்னு அவ்வளோதான் ஜெபம். அடுத்த நிமிஷம் அவருடைய காது திறக்கப்பட்டு விட்டார். 20 வருஷமாக கேட்காத காது கேட்க ஆரம்பித்து விட்டார். அவர் சொல்கிறார், கையை எடுத்து பார்க்குறார், ஜெபிக்கிற சத்தெல்லாம் கேட்குது. வலது காதை மூடிட்டு பார்க்குறார், சத்தம் நல்லா கேட்குது. ஆச்சரியம், 20 வருஷமாக கேட்காத காது ஒரு நிமிடத்தில் எப்படி இப்படி ஒரு கடவுளா, இப்படி ஒரு ஆண்டவரா, அதுதான் என் மனைவி பிள்ளைகள்லாம் அவரை தேடுறாங்களா. உடனே அவருக்குள்ள நம்பிக்கை வந்தது. அப்போ என் கண்ணுலையும் அவர் சுகம் தர முடியுமே, 2 கண்களில் கை வைத்து என் கண்ணையும் சுகமாக்குங்க இயேசுவே என்னார். கண் பார்வை தெளிவாகி விட்டாரு. 2 அற்புதம். அப்பதான் அவர் நினைத்தாராம், இவர் தான் என் குல தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் தான் என் குல தெய்வம், நான் இதுவரை அறியாமல் இருந்து விட்டேன், இப்படி அற்புதம் செய்கிற ஆண்டவர் தான் என் குல தெய்வம் என்பதாக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நீ தான் குல தெய்வம் அங்கே போ அப்படின்னு இயேசு சொல்லலை. இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒருவருடைய மத நம்பிக்கையை ஆண்டவர் வேதனைப்படுத்தும்படி சொல்ல மாட்டேன், அதான் நண்பர் அங்கே போ, என்கிட்ட ஏன் வர்ற அப்படிலாம் இயேசு பேச மாட்டார். யாராக இருந்தாலும் வா, நீ என்னை நம்பினால் உனக்கு சுகம் தருகிறேன், என்னை விசுவாசித்தால் சுகம் தருகிறேன். அவரை விசுவாசித்தா போதும். அவங்க என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி எதுவும் இயேசுக்கு பார்க்க தெரியாது. நீங்கள் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புத சுகம் உண்டாகும், உங்களுடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகும். ஏதோ ஒரு வியாதி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குதில்ல, கேன்சர் வியாதி, ஆஸ்தமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ், வாத வியாதிகள், ஏதோ ஒரு பாதிப்பு, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இயேசு விடுதலை கொடுக்க போகிறார், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. 3வது கடைசியாக மனிதனை அடிமைப்படுத்துகிற இன்னொரு காரியம் என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு
அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறாரு. பிசாசு ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறான். பயம், அடிமைத்தனம், மனநிலை பாதிப்புக்குள்ள அவனை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறான். அவனை சங்கல்களுக்குள்ள உடை தெரிந்து விடுவானாம். வஸ்திரம் தெரியாமல் இருந்தான். கல்லறைகளுக்குள்ள அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். பாருங்க, அவனை தேடி சென்று அவனுக்கு விடுதலை கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அவனை அழகாக உட்கார வைத்து அவனை சந்தோஷப்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு அவனை தேடி போய் அற்புத விடுதலை கொடுத்தார். இதை சொல்லும்போது அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தளம், உங்கள் ஊரில் புத்தளம் இருக்குதுல்ல, அங்கே ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். அப்பொழுது சகோதரர் அப்பாதரை அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. நானும் அப்பாதரை பிரதர் அவர்களும் தெய்வ ஊழியத்தை நிறைவேற்ற புத்தளம் வந்திருந்தோம். முதல் நாள் கூட்டம் முடிந்த உடனே கடைசி நாள் தான் வழக்கமாக ஜெபம் செய்வோம். ஒரு வாலிபனை முதுகில் தூக்கி கொண்டு வந்தான். இன்றைக்கும் என் கண் முன்னால் நிற்கிறாரு. திடகாத்திரமான ஒரு வாலிபனை ஒரு வாலிப தம்பி முதுகில் அப்படியே தூக்கி கொண்டு வந்தான். ஏன் இந்த பையனை தூக்கி கொண்டு வருகிறான் என்று பார்த்தால், ஸ்டேஜுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அவனை விட்டான். அவனை மேல் சட்டை அணிந்திருக்கவில்லை, கீழே உள்ள அந்த ட்ரெஸ் அணிந்திருக்கிறான். கைகளில் விலங்கு போடப்பட்டிருந்தது, கால்களிலேயே விலங்கு மாட்டப்பட்டிருந்தது. அதனால் அவனால் நடக்க முடியாது. விலங்கு போட்டு டைட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு வாலிபன் அவனை சுமந்து கொண்டு வந்தான். அப்போ நான் கேட்டேன், யார் தம்பி இது, நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் இவனுடைய நண்பன், இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. எதுக்கு என்னை தூக்கிக்கிட்டு வந்திருக்கிற? இவனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருக்குது, யாரோ சொல்லி செஞ்சிட்டாங்களாம். அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருவான், அவன் அடக்க முடியாது, எல்லாரையும் அடித்து உடைச்சிருவான், குடும்பத்தாரும் அவனை அடக்க முடியாது. அதனால் சங்கிலிகளால் கைத்தினால் கட்டி பார்த்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவான். சின்ன சங்கிலி போட்டால் உடைச்சி எறிஞ்சிருவான். அதான் அவனை 2 கையும் சேர்த்து ஸ்ட்ராங்கான சங்கிலி, கால்களும் நடக்க முடியாத அளவுக்கு 2 காலையும் ஒட்டி சங்கிலி, இல்லாட்ட அவனை அடக்க முடியாது. ஆனால் அவனை யாரும் இந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வரல. என் மகனை இயேசு விடுதலையாக்குவார் அப்படின்னு இந்த கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அவனை கூட்டிகிட்டு வர முடியல, நான் சுமந்து கொண்டு வந்தேன். அந்த வாலிபனுடைய அன்பு என்னை கவர்ந்து கொண்டேன். தன் நண்பனை பிசாசு பிடித்தவன் என்று குடும்பத்தார் கூட ஒன்றும் செய்யலை. ஒரு ஃப்ரெண்ட் அவனை தூக்கி கொண்டு சுமந்து, அவன் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறான், வெயிட்டானவன், சுமந்து கொண்டு வந்து விட்டு இருக்கிறான். நான் பார்த்த உடனே அந்த வாலிபனுடைய அன்பு என்னை கவர்ந்தது. அதனாலே ஆண்டவரே, இந்த வாலிபன் நிமித்தம் அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி, அப்பாதரை பெறது அதில் ஸ்பெஷலிஸ்ட், பிசாசை துரத்துறதில்லை, அது ஒரு விசேஷத்தை அபிஷேகம் தேவன் அவளுக்கு கொடுத்திருந்தார். நான் சொன்னேன், பிரதர் இது உங்களுடைய காரியம், நீங்கள் தான் பாருங்கள். நீ பிரதர் பக்கத்தில் போனாங்க, உன்னை பார்த்து இது சொன்னாங்க, நாளைக்கு உபவாசத்தோடு கொண்டு வரணும், அவங்களுடைய குடும்பத்தார் உபவாசத்தோடு இயேசு வேண்டிய வரணும், நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நாளைக்கு இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டாங்க. சரின்னு போயிட்டான். அடுத்த நாள் பாருங்கள், அந்த பையன் அதே மாதிரி முதுகில் சுமந்து கொண்டு வந்துட்டான். கூட்டம் முடிஞ்ச ஸ்டேஜ் பக்கத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அவனுடைய பெற்றோர்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, பிரதர் பக்கத்தில் போனாங்க, சங்கிலி அவிழ்த்து விடுங்கன்னாங்க. அவுத்த ஆபத்து, அவனை அடக்க முடியாது, அவனை சங்கிலி அவுத்துட்டா முடிஞ்சதுன்னு. நான் அவனுக்காக ராத்திரெல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், நான் அவனுக்கு உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறேன். என் இயேசு சொல்லுகிறார், விடுதலை ஆகிட்டு அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னான். அந்த நண்பனும் பயப்படுறான் முகத்தை பார்த்து, இவனை கட்டுறது ரொம்ப கஷ்டம், அந்த ஆவி வந்துட்டான் யாரையும் பார்க்க மாட்டான், அதனால் அடக்க முடியாதுன்னு. இல்லை, இயேசு சொல்லுகிறார், அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டார், நான் அவனுக்காக ஜெபிச்சிட்டேன், அவிழ்த்து விடுங்கன்னார். சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த சங்கிலி அவுத்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு அவிழ்க்கிறது. நான் தூரத்தில் பார்த்து கொண்டே இருந்தேன். அவிழ்த்து விட்டாங்க. பசு போல் அவன் அப்பா தரப்புறதுக்கு முன்னால் நிற்கிறான். அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. முழு விடுதலை.
இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. அன்றைக்கு அற்புதம் செய்து இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அதுக்கு அவர் ஒன்றும் கேட்கல, இலவசமான விடுதலை. இயேசுவண்டை வரும் பொழுது இலவசமான விடுதலை. இன்றைக்கு ஏதோ ஒரு அசுத்த ஆவி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாரு, உங்களை பயப்படுத்துகிறாரு, இரவில் தூங்க விடுவது இல்லை, உங்களுக்கு எப்பவும் கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. இன்றைக்கு அந்த விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். மெய்யான விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். இப்பொழுது அந்த விடுதலை உண்டாக போகிறது. அசுத்த ஆவிகள் வெளியேற போகிறது. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணுவதற்கு யாவரும் எழுந்து நிற்போம். இதுதான் முக்கியமான ஒரு நேரம், நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். வீடுகளில் இருக்கிறவர்கள் ஜெப நிலைமையில் முடிந்தா முழங்கால் படித்துக் கொள்ளுங்க, அல்லது எழுமி நின்று கொள்ளுங்க, அல்லது கண்களை மூடி கருத்தா ஜெபிக்க வேண்டும். நீங்க எந்த பட்டணத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் இப்பொழுது இயேசுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்க போகிறது, உங்க சரீரத்தில் இறங்க போகிறது. நீங்களும் விடுதலை அடைய போகிறீர்கள். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, முக்கியமான நேரம் இது. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கை கவனமாக பாருங்கள். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். சகோதரனை நீங்கள் விடுதலை பெறுகிற நாள். சகோதரி நீங்கள் விடுதலை பெறுகிற நாள். முதலாவது பாவத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, வியாதியில் இருந்து விடுதலை, பிசாசின் கட்டில் இருந்து உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு உண்டாக போகிறது. ஆனால் ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இவருடைய விடுதலைக்காக நான் சிலுவையில் என்னை பலியாய் கொடுத்தேன், என் இரத்தத்தை சிந்தினேன், இவர்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் கைகளை கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தேன். நான் இந்த மக்களை நேசிக்கிறேன், இவர்களுக்கு விடுதலை கொடுக்கவே நான் இறங்கி வந்தேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்காக சிலுவையிலே மரிக்கத்தன் அர்ப்பணித்தவர், இரத்தம் சிந்தினவர், உங்களுடைய பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டவர், எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவி என்று புறம்பே தள்ளாதவர், பாவிகளுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், பாவ மன்னிப்பை தருகிற ஆண்டவர். இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற சகோதரனே, குடிவெறிக்கு அடிமைப்பட்டிருக்கிற சகோதரனே, உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நாள் இது. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். போதை வசங்களுக்கு அடிமைப்பட்டு, ஐயோ இந்த போதை மருந்து என்னை அடிமையாக்கி விட்டதே, போதை மாத்திரை அடிமையாக்கி விட்டதே, அடிமைப்பட்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறார். செல்போனுக்கு அடிமைப்பட்டு, சீரியலுக்கு அடிமைப்பட்டு, குடும்ப சமாதானம் பாதிக்கப்பட்டு, உங்களுடைய நிம்மதி நேரத்தை எல்லாம் வீணாக்கி, பிள்ளைகளுக்கு பாதிப்பு, கணவருக்கு பாதிப்பு, செல்போனை விட முடியவில்லை, இந்த சீரியலை விட முடியவில்லை, ஐயோ என் குடும்பமே பாழாகிறது, அது என்னை அடிமைப்படுத்துகிறது, என்னை தூண்டுகிறது, அதை பார்க்காம இருக்க முடியலையே, இச்சையான காரியங்களை உண்டாக்குகிற ஆவி, விபச்சார வேசித்தனத்தை உண்டாக்குகிற ஆவி, சிந்தனையிலே போராடுகிற ஒரு ஆவி, தவறான பாவ பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துகிற ஆவி இங்கே சிலரை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு. இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார், உங்களை விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அப்படியே எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவ மன்னிப்பை எனக்கு வேண்டும், ஐயோ இந்த அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுகிறேனே, இயேசுவே எனக்கு விடுதலை வேண்டும், இயேசுவே நீர் எனக்கு வேண்டும். அப்படி சொல்லுகிறவர்கள் வலதுகரம் உயர்த்தி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்தை மறைக்க 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 நீ வாழ்வடைய முடியாது மகனே, மகளே, நீ வாழ்வடைய முடியாது. அறிக்கை செய், அறிக்கை செய், இயேசுவே நான் பாவிதான், இயேசுவே இந்த பாவம் எனக்குள் இருக்கிறது, இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும். பின்னால் இருக்கிற தம்பி, வாலிப தம்பி, உன்னோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாள் உன் பாவத்திலே வாழ போகிறாய், எவ்வளவு நாள் உன் அக்கிரமத்திலே ஓடி
ஓடிக்கொண்டிருக்க போகிறாய். ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். விமல் ராஜ், உன் பெயரை ஆண்டவர் என் கண்முன்னால் நிறுத்துகிறார். விமல் ராஜ், நீ பாவத்துக்கு அடிமைப்பட்டு துன்மார்க்கனாய் வாழ்ந்து அநேகரை பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாய். உன் பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறது. ஒரு மரண போராட்டத்துக்குள்ளே நிற்கிறாய். இன்றைக்கு நீ மனம் திரும்பு. இயேசு உன்னை மன்னித்து விடுதலையாக்குவார். விமல் ராஜ், மனம் திரும்பு, மனம் திரும்பு, ஒப்புக்கொடு. இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை ரட்சியும் என்று கேள்வி பொழுது ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உனக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்படும். ஒப்புக்கொடு. மதுபானத்தை விட முடியவில்லை. ஐயோ, இந்த போதை பழக்கத்தை விட முடியவில்லை. ஐயோ, இந்த சீரியல் என்னை அடிமையாக்கி விட்டது, செல்போன் என்னை அடிமையாக்கி விட்டது. இயேசுவே, இந்த எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். கேளுங்க, கேளுங்க. அநேகர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. இயேசு அதை பார்க்கிறார். விடுதலைக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். Thank you Lord. ஆவியானவர் சொல்லுகிறார், முதலாவது பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறவர்கள், மதுபான அடிமைத்தனம், போதை வஸ்துகள் அடிமைத்தனம், சீரியல் அடிமைத்தனம், கண்களின் இச்சை, மாமிச இச்சை அடிமைத்தனம், ரகசிய பாவங்கள் அடிமைத்தனம். என்னால் அதை விட முடியல, பாவம் நீ தெரிகிறது, எனக்கு விடுதலை வேண்டும். அப்படி சொல்லுகிறவர்கள் மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. அந்த விடுதலை வேண்டும் என்று சொல்றவங்க மட்டும். உங்களுக்காக முன்னாலே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மேடைக்கு அருகிலே முன்னால வரப்போகிறீங்க. உங்களுக்காக இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள். எனக்கு இந்த மதுபானத்திலிருந்து விடுதலை வேண்டும், போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை வேண்டும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று கரமுயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்கள் நீங்கள் மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாங்க. கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னுக்கு வாருங்கள். சீக்கிரமாய் முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முன்னாலே உங்களுக்காகத்தான் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரிமார்கள், சகோதரர்கள், அடிமைத்தனத்தின் விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் சீக்கிரமாய் வாருங்கள். நீங்க சேர் பகுதியில் இருந்தாலும் கூட்டத்தை விலக்கி கொண்டு வாருங்கள். இது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். நீங்கள் விடுதலை பெறுகிற நாள். கூட்டத்தின் பின்னால் இருந்தாலும் விலக்கி கொண்டு வாங்க. ரொம்ப நேரம் நிற்க வைக்க போவதில்லை. ஆனால் நீங்கள் விடுதலை பெற்றாக வேண்டும். விடுதலையின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். வழிவிடுங்க. இந்த முன்னால வழிவிடுறதுக்கு வாலண்டியர்ஸ் உதவி செய்யுங்க. வரக்கூடியவங்களுக்கு விடுதலை இந்த பக்கத்தில் இந்த கேமராவுக்கு முன்னால வழிவிடுவதற்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். வரக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க வருவதற்கு தடை பண்ணாதுங்க. சேர் பகுதியில் இருந்தாலும் இன்னும் எவ்வளவு நாள் மதுபானத்திலே வாழ போகிறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் போதை வஸ்துகளிலே வாழ போகிறீங்க? வாருங்க இயேசுவண்டை. ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த பாவ காரியம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும். சகோதரி, எவ்வளவு நாள் சீரியலுக்கு அடிமைப்பட்டு குடும்ப சமாதானத்தை தொலைக்க போகிறீங்க? ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாவ அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். ஒப்பு கொடுங்க. பின்னால் இருந்தாலும் வாங்க. நீங்கள் வரும் வரைக்கும் காத்திருக்கிறேன். இந்த கூட்டம் நிறைய இருக்குது. பின்னால் இருக்கிறமே நீ நினைக்காதங்க. வாலிப தம்பி, நீ வாய் பொழுது இயேசுவண்டை. ஆண்டவர் இயேசுதான் உன்னை அழைக்கிறார். நீ வாய் பொழுது. ஆகாஷ் என்கிற வாலிபனே, உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ எவ்வளவு நாள் பாவத்திலே வாழ போகிறாய்? வாய் பொழுது இயேசுவண்டை. அவர் உன்னை அழைக்கிறார். உனக்கு விடுதலை கொடுக்க அழைக்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க ஆயத்தமாயிருக்கிறது. விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறது. இன்னும் வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் நான் காத்திருக்கிறேன். இன்னும் வந்து கொண்டிருக்கிற உங்களுக்காய் காத்திருக்கிறேன். இயேசு காத்திருக்கிறார். நீங்கள் முக்கியமானவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு விசேஷமான நாள். விடுதலை பெறுகிற நாள் இது. வந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வாலிபனே, வாயு பொழுது. வாலிப மகளே, நீ வா இயேசுவண்டை, வா இயேசுவண்டை. ஷெர்லின், எவ்வளவு நாள் உன் பாவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? ஷெர்லின், இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். வா மகளே, நீ பாவத்திலே சிக்கியிருப்பது உனக்கு தெரியும். நீ வா இயேசுவண்டை. உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இயேசு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. பாவத்திலே வாழ்ந்தது போதும். பாவ அடிமைத்தனத்தில் வாழ்ந்தது போதும்.
Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. இன்னும் சிலர் வந்து கொண்டிருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வீடுகளிலே எந்த இடத்தில் இருந்தாலும் முழங்கால் படியிட்டு இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. மைதானம் எங்கிலும் தேவ வல்லமை இன்னும் வந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக இயேசு காத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கோடு மதுபானம் ஒளியட்டும், போதை வசங்கள் எல்லாம் ஒளியட்டும், பாவ பழக்கங்கள் எல்லாம் ஒளியட்டும். பாவத்திலிருந்து ஒரு மெய்யான விடுதலை அதை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. Thank you Jesus. முன்னால் வந்தவர்கள் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள் வாய் திறந்து. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. இன்னும் சிலர் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். சகோதரி, உங்களுக்காக இயேசு காத்திருக்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். வாலிப தம்பி மனம் திரும்பு, வாலிப மகனே மனம் திரும்பு, சகோதரனே மனம் திரும்பு. எவ்வளவு நாள் ரகசியமாய் பாவம் செய்து கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளே மதுபானத்தை ஒழித்து வைத்திருப்பாய்? இன்றைக்கு மனம் திரும்பு. ஒரு விடுதலையின் நாள் இது. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பின்னால் இருக்கிறவர்கள் கூட, நான் தூரத்தில் இருக்கிறேன், என்னால முன்னால வர முடியல, ஆனாலும் எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வலதுகரம் உயர்த்திக் கொள்ளுங்க, வலதுகரம் உயர்த்திக் கொள்ளுங்க. மைதானத்தில் எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் வலதுகரம் உயர்த்திக் கொள்ளுங்க. இயேசுவே விடுதலை தாரும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். கேளுங்க இப்பொழுது. Thank you Jesus. Thank you Lord. பாவ அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், அதிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தின் வல்லமை. Thank you Lord. தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு விட்டேனே, விடுதலை வேண்டுமே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இவங்களுடைய விடுதலைக்காக சிலுவை சுமந்தீங்களே, இவங்களுடைய விடுதலைக்காக ஆணி அடிக்கப்பட்டீங்களே, இவங்களுடைய விடுதலைக்காக ரத்தம் சிந்தினீங்களே. அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். உம்முடைய ரத்தத்தினால் இருதயம் கழுவப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் இருதயம் கழுவப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கிறவர்கள் வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. இருதயத்தில் வலது கரம் வைத்து, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இன்று முதல் என்னை நீர் ஆட்கொள்ளும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை ஆட்கொள்ளும், என்னை நடத்தும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஏராளமான பேர் ஜெபிக்கிறீங்க. மைதானம் எங்கிலும் இருந்து ஜெப சத்தம் எழும்புகிறது. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை ஆட்கொள்ளும் என்ற ஜெப சத்தம் பரலோகத்தை எட்டுகிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது, அவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் புதிய இருதயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ எல்லாம் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போது விடுதலை அளிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்க போகிறாரு.
பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள், குடிவெறியின் ஆவி, விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, அசுத்த கிரியைகளை கொண்டு வருகிற ஆவி, பண ஆசையை தூண்டுகிற ஆவி, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, இந்த மாதிரி ஆவிகள் இந்த எல்லை விட்டு வெளியேற போகிறது. யார் யாரை அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ அந்த ஆவிகள் இப்பொழுது வெளியேற போகிறது. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இப்போ அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஆவியானவர் எங்கெங்கே விடுதலை உண்டு. எல்லாரும் வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நீ துதிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ வல்லமை இறங்க போகிறது. மைதானம் எங்கிலும் ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்க போகிறது. ஆவியானுடைய வல்லமை இறங்க போகிறது. இறங்க ஆரம்பித்து விட்டது. ஆவியானவரே மாம்சமான யாவர் மீது ஊற்றப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவனே, அந்த ஆவியானவர் எங்கோ விடுதலை உண்டு என்று சொன்னவரே, ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், யாவர் மீதும் இறங்கட்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது பாவத்தை கொண்டு வருகிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். பொல்லாத ஆவிகள், பாவத்தை தூண்டுகிற ஆவிகள் இப்பொழுது விலகட்டும். மைதானம் எங்கிலும் பலத்த வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை இப்பொழுதே உண்டாவதாக. ஒவ்வொரு கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஆண்டவர் அநேகரை தொட்டிருக்கிறார். உங்களை தாழ்த்தி வந்து ஒப்பு கொடுத்தீங்க. இன்றைக்கு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆண்டவர் புதிய இருதயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். பழைய பாவ சிந்தனை இனி வராது, அந்த எண்ணம் வராது. முன்னாலே வர முடியாம பின்னால் இருந்து ஜெபித்த நிறைய பேருக்கு இன்றைக்கு விடுதலை உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து இப்ப சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறீங்க. இயேசுவின் தள்ளும்புள்ள கரம் உங்களை தொட போகிறாரு. 5 நிமிடம் தான் ஜெபம். அந்த 5 நிமிடத்தில் நோயின் கட்டுகள் அறுக்கப்படும். செவிட்டு காதுகள் திறக்கப்பட போகிறது. காது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நரம்பை ஆண்டவர் தொட போகிறார். குருட்டு கண்கள் திறக்கப்பட போகிறது. கண்ணில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நரம்புகள் புதிதாய் மாறி பார்வை வரப்போகிறது. ஆர்த்தரைட்டிஸ், வாத வியாதிகள், முடக்கு வாதங்கள், நடக்க முடியாத பக்கவாத நோய்கள் எல்லாம் விலக போகிறது. இந்த ஜெப நேரத்தில் உங்களுடைய சரீரத்துள்ள வல்லமை இறங்குவதை உணர்வீங்க. இந்த ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே கட்டுகள் அறுக்கப்படும். சில வியாதியை கொண்டு வந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறும். சிலரை கீழே தள்ளிவிட்டது வெளியேறும். பயப்படாதங்க, பயப்படாதங்க. அந்த ஆவி போன உடனே சரீரம் பூரண சுகமடைந்து விடும். நீங்க எழும்பி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய சரீரத்தில் நோய்கள் மறைந்து விடும். கேன்சர், ஆஸ்துமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ், சகல நோய்களும் விலகும். நீங்க சுகம் பெறுவதை உணர்வீங்க. கேன்சர் கட்டிகள் மறையும், தைராய்டு கட்டிகள் மறையும். சரீரத்துள்ள நோய்கள் மறைந்து சுகம் பெற்ற உடனே நீங்கள் ஓடி வந்து இயேசுவை மகிமைப்படுத்த போறீங்க. மேடைக்கு வந்து இயேசுவை மகிமைப்படுத்த போறீங்க. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, இந்த மாதிரி தாக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு சுகம் வேணும். அப்படி விரும்புறவங்க கரம் வைத்தங்க, விரும்புறவங்க கரம் வைத்தங்க. நீங்க விரும்பினாதான் இயேசு அற்புதம் செய்வார். இப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்களில் சுக வேணும்னா கண்ணில் கை வைங்க. காதில் சுக வேணும்னா காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் சுக வேண்டும் என்றால் இருதயத்தில் கை வைங்க. எந்த இடத்துல வலிகள், வேதனைகள், கட்டிகள் இருக்கிறதோ கை வைங்க. வியாதியஸ்தரை அழைத்து கொண்டு வந்திருந்தால் நீங்கள் அந்த வியாதியஸ்தர் மேல கை வைங்க. இப்ப ஜெபிக்கும் போதே வல்லமை இறங்க போகிறாரு, நோய்கள் மறைய போகிறாரு. அப்படியே கண்களை மூடி இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும், இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். தகப்பனே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே
இதோ இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், விசுவாசத்தோடு கேட்கிறார்கள். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே, இப்பொழுதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமான சுகம் உண்டாவதாக. சகல நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொருவர் மீது சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை பிள்ளைகள் மேல இறங்குவதாக. சகல வலிகளும் வேதனைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நீ தொடுவீராக. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. கண்களிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. கண்களிலே இயேசுவின் நாமத்தில் தெளிவான பார்வை வருவதாக. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. குருட்டு ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. காதுக்குள்ளே பாதிக்கப்பட்ட நரம்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடைவதாக. அந்த காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கைகள் கால்களுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். வாத வியாதியை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, முடக்கு வாதத்தை கொண்டு வருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். முடக்குவாத நோய்கள் மறையட்டும். எல்லா ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும். வீக்கங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாவதாக. பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். திமிர்வாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுவதாக. எலும்புகளுக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். கால்கள் பலன் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும். எழும்பி நடப்பார்களாக. எழும்பி நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. கால்கள் பலன் அடைவதாக. கட்டிகள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். டிபி கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். சகல கட்டிகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைவதாக. நரம்புகள் எலும்புகளில் சுகம் உண்டாகட்டும். அல்சர் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தலைவலியை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். தலைவலி விலகட்டும். வயிற்றில் காணப்படுகிற குடல் புண்கள் மறையட்டும். சுகம் உண்டாகட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். தலை முதல் கால் வரை வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடும். ஒவ்வொருவரையும் தொடும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் பெயரை சொல்ல 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 ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலரை விட்டு ஆவிகள் வெளியேறுவதை உணர்கிறீர்கள். அந்த நோய்கள் மறைகிறது. அந்த ஆவி வெளியேற வெளியேற நோய்கள் மறைகிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதியுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொட தொட இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை தொடுகிறதற்காய் நன்றி. விடுதலைக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வல்லதுகரம் வைத்தங்க. இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் மீது உம்முடைய வல்லமை இறங்கினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அற்புத சுகத்தை உண்டாக்கி விட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேத்தரின் இயேசுடைய வல்லமை உன் எலும்புகளை தொட்டு குணமாக்கிற்று. ஜாயிண்டாக வலிக்கும் அந்த வேதனையோடு வந்திருக்கிற கேத்தரின், இயேசுடைய வல்லமை உன்னை தொட்டு குணமாக்கிற்ற மகளே. இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுது அவருடைய வல்லமை தொட்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்பொழுது சுசீலா, ஆண்டவுடைய கரம் உன்னை தொட்டது. உடைய வயிற்று பகுதியில் உண்டான காந்தல், உடைய குடல் பகுதியில் உண்டான பிரச்சனை புண்கள், அதனால வலியோட வேதனையோடு வந்தீர்கள். இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்பட்டீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துதாஸ், இயேசுடைய கரம் உங்களை தொட்டது. கிறிஸ்துதாஸ், ஆண்டவருடைய வல்லமை பலவீனப்பட்ட உங்களுடைய இருதயத்தை குணமாக்கிற்று. உங்களுடைய இருதயம் நார்மலாக துடிப்பது இல்லை. சில சமயம் வேகமாய் துடிக்கும், சில சமயம் முதல்ல வலி உண்டாகும். மரண பயத்தோடு வந்தீங்க. இப்போ உங்களுடைய இருதயத்திற்குள் வல்லமை இறங்கினது.
இப்போ நார்மலாய் துடிப்பதை உணர்கிறீர்கள். அந்த வலி மறைந்தது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துதாஸ் இயேசுடைய வல்லமை தொட்டது. ரசல் ஐயா ஆண்டவுடைய கரம் உங்களை தொட்டது. ஆண்டவுடைய வல்லமை உடைய முதுகு எலும்பில் இறங்கினது. ஸ்பைனல் கார்டில் வலியோட நடக்கக்கூட பலனற்று பலவீனத்தோடு வந்தீர்கள். இயேசுடைய வல்லமை முதுகு தந்தை தொட்டை குணமாக்கிற்று. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். மைக்கேல் ராஜ் ஆண்டவுடைய கரம் உங்களை தொட்டது. மைக்கேல் ராஜ் உங்களுடைய கைகள் பாதிக்கப்பட்டு கைகளில் உண்டான வலி, கைகளை சரியாய் பயன்படுத்த முடியாது, அந்த எலும்பு நரம்பு பாதிக்கப்பட்டு விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி ஜெபித்தீர்கள், பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தீர்கள். உடைய கைக்குள் வல்லமை இறங்கினது. விடுதலை பெற்றுக்கொண்டதற்காக இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, என்னை தொட்டு விட்டதற்காக நன்றி, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பார்வதி ஆண்டவுடைய கரம் உன்னை தொட்டது. மகளே பார்வதி, உன்னுடைய கர்ப்பப்பையிலே உண்டான பிரச்சனை, அந்த அடிவயிற்றில் உண்டாகிற வலி, ஒரு நரக வேதனை உனக்கு கொண்டு வரும். மிகுந்த வேதனையோடு நீ வந்து ஜெபித்தாய். அந்த பொல்லாத ஆவி உனக்கு அந்த வேதனை கொண்டு வந்த ஆவி விலகிற்று. இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். பிரிஸ்கில்லா ஆண்டவுடைய கரம் உன்னை தொட்டது. மகளே பிரிஸ்கில்லா, சரும வியாதி, அந்த ஊரல் வியாதி ஒரு வாதையை போல உன்னை வாதித்து கொண்டிருந்தார். நான் என்ன பாவம் செய்தேன் என்று அழுது கொண்டிருந்தாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசினார். உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தபடியால் உன்னை மன்னித்து சுகம் தருகிறார். இப்பொழுது அந்த ஊரல் நின்று போகிறது. உன் சருமத்திலே மாற்றம் வருகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல். மகளே சொல். மிஸ்டர் வில்லியம், ஆண்டவுடைய கரம் உங்களை தொடுகிறது. வில்லியம், இயேசுடைய வல்லமை உங்களுடைய தலை பகுதிக்குள் இறங்கி வருகிறது. தலைக்குள்ளே காணப்படுகிற வலியும் குடைச்சலும் இரவு நேரம் உங்களை தூங்க விடுவது இல்லை. ஒரு பைத்தியம் பிடித்த நிலைமைக்கு ஒரு வேதனை. ஆண்டவர் இயேசு உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களை தொட்டு குணமாக்கினார். உங்களுடைய தலைக்குள்ளே கிரியை செய்த பொல்லாத ஆவி விலகிற்று. விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இப்பொழுது அமிர்தம் என்கிற ஒரு சகோதரன், நீங்கள் ஒரு ஆண், ஒரு சகோதரன், அமிர்தம் என்கிற பெயருடையவர்கள். இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறாரு. உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டாரு. உங்களுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற ஒரு வியாதி, அது உங்களுடைய மனதை ரொம்ப பாதித்து மனவேதனையோடு வந்தீர்கள். இயேசுவனிடத்தில் உங்களை தாழ்த்தினபடியினால் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். சோஃபியா, ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டது. மகளே சோஃபியா, உன் கண்கள் பாதிக்கப்பட்டு, கண்கள் வாலிப வயதில் பாதிக்கப்பட்டு விட்டதே என்று கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணி கொண்டு வந்தாய். இயேசு இன்றைக்கு எனக்கு சுகம் தருவார் என்று விசுவாசித்தாய். அவருடைய கரம் உன்னை தொட்டு விட்டது. மகளே, உன் கண்களில் ஒரு வெளிச்சம் உதித்தது. புதிய கண்களாய் மாறினது. இப்போ நீ சோதித்த பார், விடுதலை பெற்றுக்கொண்டாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது அற்புதம் மணி இயேசுடைய கரம் உங்களை தொட்டது. அற்புதம் மணி, உங்களுடைய கால் எலும்புகள் பாதிக்கப்பட்டு நடக்கக்கூட முடியாதபடி இன்னொருடைய உதவியோடு நீங்கள் மெல்ல மெல்ல நடந்து வந்தீர்கள். இப்போ உங்களுடைய கால்களுக்குள் இயேசுடைய வல்லமை இறங்கினது. அந்த வலிகள் மறைந்தது. சுகத்தை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்பட்டீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை தொட்டதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். அநேகருடைய சரித்த அந்த கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறைந்திருக்கிறது இயேசுவின் நாமத்தில். உடைய மார்பிலே, வயிற்றிலே, தலையிலே காணப்பட்ட கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. உம்முடைய வல்லமையுள்ள கரம் தொடட்டும் ஆண்டவரே. மரண வியாதிகள் விலகட்டும். மரண போராட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகள், பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள், கர்ப்பத்தை தடை பண்ணுகிற பாம்பின் ஆவிகள், கர்ப்பத்தை பாதிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக. அந்த கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக.
உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. பொல்லாத சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிசாசினால் உண்டாகிற போராட்டங்கள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுகிறது. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், குடும்பத்தை பாழாக்குகிற பொல்லாத ஆவிகள், மந்திர பில்லிசனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து சந்ததி பெருகுவதை தடுத்து கொண்டிருக்கிற ஆவிகள், அநேக சகோதரிமார்களை தாக்கி வேதனைப்படுத்துகிற ஆவிகள், தற்கொலைக்கு நேராய் நடத்துகிற பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாவதாக. அந்த ஆவிகளுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்குகிறதற்காக, விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வல்லமை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. சந்திரா, ஆண்டவருடைய கரங்களை தொடுகிற மகளே சந்திரா, உடைய கண்களில் இருக்கிற கூச்சம், கண்களில் தெளிவான பார்வை இல்லை, கண்களில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஜெபித்தீர்கள். இயேசுடைய கண்களை தொட்டு குணமாக்கினார். அவருடைய வல்லமை விடுதலை செய்திருக்கிறார். எல்லாரும் வலது கரம் வைத்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் தரன் எல்லாரும் இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல வாய் தரன். ஆண்டவரே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கொடுத்த சுகம் விடுதலைக்காக ஸ்தோத்திரம். நல்ல தொனிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. கைகளை கீழே போடுங்க. நிறைய பேர் ஆண்டவரால் தொடப்பட்டு விடுதலை பெற்றீங்க. சிலரை விட்டு உங்களுடைய ஆவி வெளியேறி போனதை உங்களால் உணர முடிந்தது. உடனே பயம் மாறிட்டு, சரித்த அந்த கட்டுகள் மாறிட்டு, கட்டிகள் மாறிட்டு, நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. பாவத்தை கொண்டு வந்த ஆவி விலகினதை உங்களால் உணர முடிந்தது. நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், சுகம் பெற்றிருக்கேன், இப்போ என் சரீரத்தில் ஒரு மாற்றம் என்னால் உணர முடிகிறது. அப்படி சொல்கிறவங்கெல்லாம் நிற்கிற இடத்துல கரமைத்தி காண்பீங்க. தலைக்கு மேலே உயர்த்தணும். இப்படி உயர்த்தினா தெரியும். தலைக்கு மேலே உயர்த்தி ஆண்டவர் என்னை தொட்டார். பின்னால் வரைக்கும், பின்னால் ஆயிரக்கணக்கான பேர் தொடப்பட்டிருக்கிறீங்க. அந்த பக்கம் நிறைய பேர் தொடப்பட்டிருக்கிறீங்க, விடுதலை பெற்றிருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவை மகிமைப்படுத்த யார் விரும்பி சீக்கிரம் வாங்க. ஒரு 5 பேர் மேடைக்கு வாங்க. இந்த பக்கமாக வரலாம், இந்த பக்கமாக வரலாம். எனக்கு இப்போ ஒரு விடுதலை சுகம், நான் சுகம் பெற்றுட்டேன். ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிற ஒரு பல்லவியை பாடுவோம். அதன் பிறகு ஆசீர்வாத ஜபம். மற்ற ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்ச பிறகு தான் கூட்டம் முடிவடையும். இப்போ எல்லாம் வல்லதுகரம் வைத்தங்க. ஒரு பல்லவியை பாடி ஆண்டவரை துதிக்கும் போது சுகம் விடுதலை பெற்ற கூட்டத்தில் எங்கே இருந்தாலும் சேர் பகுதியில் நிறைய பேர் கை வைத்தனீங்க. நிறைய பேர் விடுதலை. கட்டி மறைந்திருக்கிறது. கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டிகள், கண்களில் தெளிவான பார்வை, காது செவிட்டு காதுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. நடக்க முடியாத கால்கள் பலன் அடைஞ்சிருக்கு. சீக்கிரம் மேடைக்கு வாங்க. வேகம் எல்லா கரமயத்தங்க. அல்லேலூயா பல்லவியை பாடி சாட்சியை கேட்க போகிறோம். எல்லாரும் பாடுங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கவனிங்க. 5 நிமிடம் சாட்சி கேட்ட பிறகு பிளஸிங் ப்ரேயர். இன்னும் நிறைய தேவை இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து விடுதலைக்காக ஜெபிச்சு கரெக்டாக முடிச்சிருவோம்.
இன்னொரு 5 நிமிடம் வெயிட் பண்ணுங்க. 4 மாதமா கர்ப்பப்பையில கட்டி பார்வதின்னு பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். கட்டி இருந்த தெரியுமா உங்களுக்கு? கை வச்சா ஆஸ்பத்திரியில் காமிச்சோம். அப்போ ரொம்ப டேஞ்சரான இதில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட பணம் செலவழிக்க ஒண்ணுமே இல்லை. இப்போ ஜெபிக்கும் போது ஜெபிக்கும் போது நான் வரத்துல ரொம்ப வயிறு பாரத்தோடி வந்தேன். இப்போ லேசாயிட்டு எனக்கு அதெல்லாம் லகுவாயிட்டு கட்டி மறைஞ்சிட்டு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து பார்வதி குணமாக்கிட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. போங்க. ஓகே. 5 வருஷங்களாக முதுகு வலி, நடப்பது கூட கஷ்டப்படுவாங்களாம். ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். முதுகுல வலிக்குன்னா ஸ்பைனல் கார்டில் வலிக்குமா? இல்லை, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது. பண்ணுனா இந்த இடத்துல வலிக்கும், உடனே உட்காந்துருவேன். ஆனால் நான் லேட்டாகி தான் வந்தேன். வரச்சிலே நீங்கள் சொன்னீங்க இயேசு உங்களையும் விரும்புறாரு வாங்க. இப்போ தான் வந்தேன், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளாடி வந்த உடனே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ண வந்தேன். நீங்கள் கிட்னி ப்ராப்ளத்துக்கு சொல்லலை, ஆனால் வேற ஒருத்தங்களும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது. முழங்கால் போட்ட உடனே வலிக்கும், இந்த இடத்துல வலிக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த இடத்துல ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? எனக்கு அந்த இடத்துல இப்போ வலியே இல்லை, வலி போயிடுச்சு. 5 வருடமா அந்த வலி போயிட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. போங்க. 2.5 வருஷமா தீராத வயிற்று வேதனை, கூட்டத்துக்கு வரும் பொழுது கூட வேதனையோடு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். 2 வருஷமாவா? 2.5 வருஷம் மட்டும். 2.5 வருஷமா எப்பவுமே வலிச்சுக்கிட்டே இருக்குமா? வலிச்சுட்டு இருக்கேன். கடும் வலியோட்டு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவதிப்பட்டேன். ஆஸ்பத்திரியிலேருந்து அவதிப்பட்டேன். அப்போலேருந்து ஏசப்பா கும்பிட்டேன். எனக்கு உடனே வயிற்றுலேருந்து அடுத்த கொஞ்ச நாள் இருந்தால் இன்னைக்கு ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? இப்போ கூட என் வரிச்சில் வண்டிலேருந்து என் கன்றா ஒய்ஃபும் கேட்டேன் வயிற்று கொள்ளான்னு சொன்னேன். ஆனால் இப்போலாம் நான் வயிற்றில் இருந்து. ஆனால் இப்போ ஒரு 1/2 மணிக்கூர் முன்னாடி கூட இருந்து. நான் இதில் வந்து ஆமாம் நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணணும், நான் அதை ஜெபம் பண்ணேன். அப்போ லேசாக தான் இருந்து. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, அது எப்படி போயிருன்னு தெரியல. எப்படி போச்சுன்னு தெரியல. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஐயப்பன். ஐயப்பன். 2 வருஷமா வயிற்று வலியில கஷ்டப்பட்டு ஐயப்பன் இயேசு குணமாக்கி இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். யாரு ஜெபிச்சாலும் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ தம்பி. செல்போன் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆவி வெளியேறினது. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி இருக்கிறார். உங்க பேர் என்ன? வி சிண்டோராஜ். ஓகே. என்ன செல்போன் அடிமைத்தனத்தில் எவ்வளவு காலமா இருந்தீங்க? 1 மாதம் காலமா. இப்பதானா? இப்பதான் கல்யாணம் ஆன சமீபத்திலிருந்து. இப்ப ஜெபிச்சிங்களா? ஜெபிச்சேன். ஆனா எனக்குள்ள ஒரு பரிசுத்தாவி வந்து நான் பைபிள் காலேஜ் படிச்சு அதுல இருந்து பின்மாறினேன். பின்மாற்றத்துல போயிட்டீங்க? பின்மாற்றத்துல போயிட்டு மந்திர சூன்ய பில்லி சூன்ய கட்டிலிருந்து விடுதலை. இப்போ அந்த ஆவி போயிட்டு, அந்த ஆவி போயிட்டு கர்மம் படத்துல பார்த்தது போல அந்த ஆவி. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். காட் பிளஸ் யூ. மகனை ஆசீர்வதி பயன்படுத்த இயேசுவின் நாமத்தில். ஆமென். 6 மாதங்களாக பலவீனத்தின் ஆவினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடம்பு மூலம் வலி, தலையெல்லாம் வலி. கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணி பேர்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. அதில் என் பேர் கேத்ரின். ஆனால் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, வேறு யாரும் என் பேரில் இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் நான் வந்து இங்கே வரும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்சுட்டு, எனக்கு இவங்க பிரசங்கம் சொல்லும்போது எனக்கு அதை கேட்க முடியலை. ரொம்ப தலையெல்லாம் வலிச்சு ஒரு மாதிரி பாரமாக இருந்துச்சு. அப்போ சரி ஃப்ரெண்டில் வந்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நானும் வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி எந்த ப்ரேயர்லேயும் சரி, நான் எந்த மேடை ஏறியும் சாட்சி சொன்னதே இல்லை. ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? இப்போ வந்து எனக்கு ஒரு புது உணர்வு கிடைச்ச மாதிரி, எனக்கு அந்த தலைவலியெல்லாம் மாறி எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. விடுதலை கிடைச்சி நான் ரொம்ப புதுசா ஒரு புதுசா உணர்றீங்க. அதான் கேத்ரின், ஆண்டவர் உங்களை தான் தொட்டு விடுதலை ஆக்கிட்டார். அதான் புதுசா உணர்றீங்க. காட் பிளஸ் யூ. போங்க. இயேசுவின் நாமம். 10 வருஷமா கண்ணில் இருந்த பிரச்சனையை இயேசு குணமாக்கி இருக்கிறார். என்ன பிரச்சனை? கண்ணுல கண் பார்வை மங்கல இருந்து. எந்த கண்ணு? இந்த இடது கண். சுத்தமா தெரியாது. 10 வருஷமா? ஆமா. இப்ப ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணேன். ஒரு ஒளி வந்த மாதிரி இருந்து நல்ல தெளிவா தெரியுது. அந்த கண்ணை மூடுங்க, பாருங்க. தெளிவா தெரியுதா? நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. ஐயா பேர் என்ன? டைட்டஸ். 10 வருஷமா இடது கண் தெரியாது. ஒரு ஒளி கண்ணில் வந்து அடிச்ச மாதிரி இப்ப தெளிவா தெரிகிறது. கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. போங்க. 5 வருஷ பலவீனத்தின் ஆவியிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். 5 வருஷமா என்ன செய்யும்? தலைவலிக்கும், வாமிட்டிங் வரும், சாப்பிட்டது ஒன்றும் ஜீரணிக்காது. இப்போ எனக்கு கால் 2-3 நாள் 2-3 மாசம் 5 வருஷமா இந்த பிரச்சனை. ஆமா. இப்ப ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? கால்ல இருந்து ஒரு வலி அப்படி போச்சு, எனக்கு அப்படியே வெளியேறி போச்சு. உணர்ந்தீங்க. இப்ப நல்லா ஃபீல் பண்றீங்க. நல்ல. எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நாகர்கோயில். நாகர்கோயில் தான். 5 வருஷமா அந்த பலவீனத்தை கர்த்தர் மாத்தி இருக்கிறார். நல்ல கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
காட் bless you. போங்க. காட் bless. 10 வருஷமா வயிற்றில் இருந்த வலியை இயேசு குணமாக்கி இருக்கிறார். 10 வருஷமாட்டு எனக்கு வயிற்று வலியில் வந்து அதுலேருந்து கஷ்டப்பட்டேன், ஆப்ரேஷன் பண்ணினேன் கோழி கிராஸில். இப்போ என்ன நடந்தது? இப்போ எனக்கு வயிற்று வலியாக இருந்து இன்னைக்கு ஜபத்தில் இருந்து வனேறும் கனம் குறைஞ்சி வயிற்று வலி இல்லை நல்ல சுகமாயிட்டு இயேசு சுகமாக்கிட்டார். ஆமென். காட் bless you. போங்க. காட் bless. நிறைய பேர் சுகம் பெற்றிருக்க எனக்கு தெரியும். நாளை தினத்தில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட்ட ஆரம்பித்தா நம்ம செய்தி கேட்டு ஜெபித்து நிறைய சாட்சிகளை கேட்க ஏதுவாக இருக்கும். அதனால் நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட முந்தி வந்துடுங்க. இப்போ நிறைய பேர் சுகம் பெற்றிருக்கிறீங்க, விடுதலை பெற்றிருக்கிறீங்க. முடிந்த பிறகு கூட எங்களுடைய சகோதரர் அணுகி நீங்கள் பேசலாம். நாளை தினம் ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்தலாம். யாருக்காவது தனியாக ஜெபிக்க விரும்பினால் இன்றைக்கு எங்களுடைய ஊழியத்தில் பெரிய டீம் வந்திருக்கிறாங்க. எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜெபிப்பாங்க விசாரித்து. நாளைக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இருந்து ஜெபித்து விட்டு போவேன். இன்றைக்கே நம்முடைய டீம் ஆட்கள் ஜெபிப்பாங்க. எல்லோரும் வலதுகரம் வைத்தங்க. இவ்வளோ அற்புதம் செய்த ஆண்டவர், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை, ஒரு பயத்திலேருந்து விடுதலை, எந்த காரியத்தில் விடுதலை வேணும், குடும்பம் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், என் கணவர் காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், இந்த வழக்கிலிருந்து ஒரு விடுதலை வேணும், என் குடும்பம் இந்த நெருக்கத்திலேருந்து விடுதலை வேணும். என்ன காரியமோ ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் விடுதலைக்காக ஜெபிக்கிறாங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும், நிந்தையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டும், என் வீட்டுக்குள்ள காணப்படுகிற நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், என் வேலையில் காணப்படுகிற போராட்டத்தில் விடுதலை வேண்டும், என் வியாபாரத்தில் காணப்படுகிற இந்த உபத்திரவ நெருக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும், என்னை பாதிக்கிற இந்த காரியத்தில் விடுதலை வேண்டும்னு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த காரியத்தில் விடுதலை உண்டாவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. சூழ்நிலைகள் மாறுவதாக. இன்றைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வருவதாக. ஒவ்வொருவருக்கு அற்புதங்கள் நடப்பதாக. உள்ள அதிசயங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டீர், விடுதலை தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எதுக்காக ஜெபித்தீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. கரந்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் இந்த முதல் நாளில் செய்த பெரிய அற்புதம், மழையை ஆண்டவர் நிறுத்தி கொடுத்தார், நல்ல கால நிலைமையை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. 4 மணிக்கெல்லாம் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தார். கர்த்தர் நமக்கு அற்புதமாய் நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மோட பேசினார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் போகும்போது நிதானமாக போகணும். பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க அவசரப்படக்கூடாது. நீங்கள் பத்திரமாக போய் சேரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ 1 நிமிடம் கவனிங்க. இவங்களுக்கு நீங்கள் முன்னால் வந்து உங்களுக்கு விடுதலை பெற்றுட்டீங்க. இனி என்ன செய்யணும், அந்த விடுதலை காத்துக்கொள்ள என்ன பண்ணணும், ஒரு புஸ்தகம் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அப்படியே சைடுக்கு கூட்டு போங்க. சகோதரிமார்கள் எந்த பக்கம், எந்த பக்கம், மற்றவங்க நில்லுங்க, மற்றவங்க நில்லுங்க. கவனிங்க. ஜெபம் கூட்டு போங்க. லீவ் இட். இந்த மத்தியில் இடம் விடுங்க, மத்தியில் இடம் விடுங்க. ஓகே, அவங்கள கூட்டு போங்க. எல்லோரும் உட்கார. இப்போ ஜெபம் முடிஞ்சிட்டு ஆனாலும் வலதுகரம் வைத்துங்க. ஆவியான ஒரு காரியம் செய்ய சொல்லுகிறார். நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். மற்றவங்க கலைந்து போகிறவங்க போகட்டும். இன்னும் சிலருக்கு சில காரியத்தில் விடுதலை தேவை. அவங்க மட்டும் வலதுகரம் வைத்துங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, இரவிலை தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகளால் பாதிக்கப்பட்ட சிலர் இங்கே இருக்கிறீங்க. உங்களுடைய விடுதலைக்கு மாத்திரம் இன்றைக்கி இப்போ ஜெபிக்க போகிறோம். மற்றவங்கள வெளியே தனியாக கூட்டிகிட்டு போயிருங்க. அவங்கள வாலண்டியர்ஸ் உடனே கவனிங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க. இந்த இடத்த ஃப்ரீயாக விடுங்க. எல்லாம் வலதுகரம் வைத்துங்க. இப்போ ஆவியானவருடைய வல்லமை இறங்க போகிறது. அந்த ஆவிகள் வெளியேற போகிறது. பயத்தின் ஆவிகள்,
இந்த பிசாசின் ஆவிகள், குடும்பத்தை பாழாக்குகிற ஆவிகள் இப்ப வெளியேற போகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசு 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 அந்த பெயரை சொல்லிக்கொண்டே இருங்க. அசுத்த ஆவிகள் இப்ப தானாய் வெளியேறும். அந்த ஆவிகள் வந்து ஆண்டவருக்கு முன்னாலே விழும். அந்த சத்தருடைய கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படும். அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிற நேரம் இது. தேங்க்யூ லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு 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 அந்த பெயரை சொல்லிக்கொண்டே இருங்க. பாம்பின் ஆவிகள் வெளியேற போகிறது. மந்திர பில்லிசுனி ஆவிகள் வெளியேற போகிறது. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள், இரவு நேரம் தூங்க விடாதபடி கலங்க பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே வருவதாக. அந்த ஆவியினுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை அடைவார்களாக. அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. அந்த ஆவியால் பாதிக்கப்பட்டவங்க மாத்திரம் முன்னால வரப்போகிறீங்க. உங்களுக்கான ஒரு விடுதலையின் நேரம் இது. மற்றவர்கள் அமைதியாய் கலைந்து போகலாம். ஆனால் சிலருடைய விடுதலைக்காக ஜெபிக்க ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவங்க மாத்திரை பொழுது முன்னால் வரப்போகிறீங்க. அந்த பயத்தின் ஆவிகள், பில்லிசூனியத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா பொல்லாத ஆவி என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை வாதிக்கிற பொல்லாத ஆவியே வெளியே வா இப்பொழுது. நீ எங்க இருந்தாலும் தேவ சமூகத்திலே வரணும். பொல்லாத ஆவியினுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது இப்பொழுது. விடுதலை வாலண்டியர்ஸ் கவனித்துக் கொள்ளுங்க. சகோதரர்கள் போங்க, ஜெபம் பண்ணுங்க. விடுதலைக்காய் வேடிக்கை பார்க்காதங்க, ஜெபம் பண்ணுங்க. விடுதலை கொடுக்கிற நேரம் இது. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். பொல்லாத மந்திர கிரியைகள் எரியட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் அழியட்டும். ஜனங்களை வாதிக்கிற பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் அழியட்டும். இப்பொழுது இன்னும் மைதானத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிற ஆவிகள் வெளியே வா பொல்லாத ஆவி என்றவனை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகள் வெளியேறுவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இப்பொழுது விடுதலை மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. வெளியேறட்டும் அந்த பொல்லாத ஆவிகள். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஜனங்களை விட்டு வெளியேறு பொல்லாத ஆவியே. வல்லமை உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 10 நிமிடம் இவர்களுக்கு மாத்திரம் ஜெபம். 10 நிமிடம் இவர்களுக்கு மாத்திரம் ஜெபம். மற்றவங்க அமைதியாக கலைந்து போக விரும்பினால் நீங்கள் போகலாம். போய்கொண்டே இருங்க. விடுதலை பெறுவர்களுக்கு மட்டும் இப்பொழுது ஜெபம். Thank you Jesus. Hallelujah. உண்டு. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியினுடைய கட்டுகள் அறுக்கப்படணும். விடுதலை உண்டாகணும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில். Thank you Jesus. வெளியேறட்டும் அந்த பொல்லாத ஆவிகள். Thank you இயேசுவின் நாமத்தில். Amen Jesus. ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகணும். சத்தியம் டிவியில பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, நீங்க உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்காக, குடும்பத்துக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறேன். வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம். எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன விடுதலை வேணும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில் இருக்கிறவங்க கரம் வைத்துக் கொள்ளுங்க. தகப்பனே, சத்தியம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அவளை வாதிக்கிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும். வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதிப்பட்டவர்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். விசுவாசத்தோட ஆண்டவரை துதிங்க.